முதல் வந்து இங்கே துவங்கியிருக்கிறது. ஆனா இந்த இளைஞர்கள் பேசின பேச்செல்லாம் பார்த்தேன். இவங்களை பார்க்கும்போது நாடக சின்ன படம் எங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சுன்னா மலரும் நினைவு. நாங்கள் ஏன்னா நாங்கள் கல்லூர் நாங்கள் ஹைஸ்கூலில் அந்த நேரத்தில் ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நான் 8 படிக்கும்போது இந்த இயக்கத்துக்கு வரல, 8-13 வயசு 72ல் 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு இன்றைக்கு இல்லை திமுக என்றைக்குமே தீய சக்தி தான். அன்றைக்கு 72ல் ஆட்சியில் இருந்த தீய சக்தியாக இருந்த கருணாநிதி ஒரு செஞ்ச ஒரு வாழ்க்கையிலே ஒரு நல்ல வேலை என்னன்னா புரட்சி தலைவரை கட்சி பிடிக்கிறது. அவர் கேட்கலன்னா அண்ணா திமுக என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்கள் சக்தி, மகத்தான மக்கள் சக்தி, மக்கள் இயக்கம் தமிழகத்திற்கு கிடைத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு கால சூழ்நிலை, காலம் கொடுத்த கொடை. எனவே அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை துவக்கினார். அந்த துவக்கிய காலத்தில் நாங்கள் எல்லாம் பள்ளி படிப்பில் சேர்ந்தவர்கள். பள்ளி படிப்பில் படிக்கின்ற நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தம்பி எல்லாம் விஜய் படத்தை நாங்களும் விஜய் படம் பார்ப்போம், ரஜினி படம் பார்ப்போம், அஜித் படம் பார்ப்போம். படத்தை ரசிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அப்படிதான் நாடு ஆயிடுச்சு. படத்தை தான் ரசிப்பாங்க தவிர உங்கள் அரசியலை ரசிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராக என்பதை அன்பு தம்பி விஜய் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா அதான் இன்னைக்கு நிலவரம். அவர் அதிகபட்ச இடத்துல இருக்க எண்ணுவதெல்லாம் வேறு என்று சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் எண்ணலாம். ஆனா நடைமுறைக்கு என்ன நிலைமைக்கு வரும் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்திய ஒரே தலைவர், திரைத்துறையில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற வரலாற்றை இந்திய துணைக்கண்டத்தில் உலகத்திலே உருவாக்கியவர், ஒப்பற்ற தலைவர், ஒவ்வாறு விகாரங்கள ஒரே தலைவர் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், வடநாதி மன்னர், மக்கள் தலைவர் தான். ஏன்னா ஒவ்வாறு விகாரம் என்று சொன்னால் ஏன் சொல்றேன்னா அவரை ஒப்பிட்டதுக்கு ஒருத்தர் இல்லை, அவரை மிஞ்சதுக்கு ஆள் இல்லை, ஒருத்தர் உண்டு. அது யாருன்னா அவரும் எம்ஜிஆர் தான். ஒரு எம்ஜிஆருக்கு நிகழ் இன்னொரு எம்ஜிஆர் தவிர வேற யாரும் தெரியாது. நினைச்சுக்கலாம் புளியை பார்த்து போன சோறு போட்டால் பூனையில் எந்த காலத்தில் புளி ஆகாது. ஏன்னு சொன்னால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற வரலாறு நாங்கள் உங்களை போல ரசிகர்களாக இன்னும் சொல்ல போனால் அந்த வயது வாக்களிக்கின்ற வயதுல நீங்க வந்துட்டீங்க. எங்களுக்கு இப்போ வாக்களிக்கின்ற வயது கூட இல்லை. அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை துவங்கிய நேரத்தில் நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற படத்தை பார்த்து அவரோட படத்தை பாருங்க, அவர் படத்துக்கு விஜய் படத்தை ஒப்பிட்டு பாருங்க. அவர் நாட்டில் உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது. ஒரு படத்தில் கூட புகைப்பிடிக்கிறதோ மது அருந்தினாலும் கூட மது அருந்ததை கூட நடித்து ஒரு பாடல் பாடி தைரியமாக சொல்லி மனிதன் தானா இல்லை நீதான் ஒரு மிருகம் என்று ஒரு படத்தில் பாடுவார். ஒளிவுக்கு படத்தில் ஆமா அந்த படத்தில் பாடி அப்படின்னா திட்டினார். அவருடைய பெண்களுக்கு நல்லா செய்வார். ஒரு ரோல் மாடலா திரைத்துறையில கூட திரைப்படங்களின் மூலமாக கூட ஒரு சமுதாயம் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தனக்கென ஒரு தனி பாதையை வந்து தமிழகத்தில் மக்களை இளைஞர்களை நல்வழிப்பார். அதனால் காலம் கடந்து இன்னைக்கு அவர் வந்து 39 ஆண்டுகள் இன்னும் ஒரு தலைமுறையை மாறி போச்சு. 39 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான தலைவர் என்று சொன்னால் மன்னாதி மன்னர் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் அந்த இயக்கத்தை தொடர்ந்து உங்களை போலதான் நாங்கள் ஆர்வமாக அவர் படத்தை பார்த்தோம். அவர் செய்த காட்டிய நல்வழிகளை பார்த்தோம். அவர் நல்ல மக்களுக்கு காட்டிய தொண்டை பார்த்தோம். அவருக்கு பின்னாலே ஒரு இயக்கம் கண்டார். அந்த இயக்கத்தில் எங்களுக்கு வயது வந்த நேரத்தில் சின்னப்ப கூட பொதுச்சாரில் படித்து கலந்து போட்டு வந்து நான் அப்போ கடம்பு தராமன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மாவட்டத்தில் இருந்தார். அவர் வந்து மேடையில் நான் இருப்பேன், நான் அவர் கூட இருப்பேன். எல்லா தேர்தலுக்கும் அவர் பொறுப்படுத்தி அப்போ விளாத்தியோட தொகுதி உடம்புறாங்க. அப்பவுமே நான் வேலை பார்த்தேன். விளாத்தியோட தொகுதி எனக்கு வந்து புதுசு இல்லை. விளாத்தியோட தொகுதி என்னை பொறுத்தவரை என்னுடைய சொந்த தொகுதி மாதிரி. நான் அந்த காலத்துல விளாத்தியோட தொகுதி எனக்கு அதே கஷ்டம். ஏன்னா எங்கே பின்னாடி கூட நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் இருந்து உண்டாகிறது அவர் சேர்மன் வேட்பாளர் புரட்சி தலைவர் காலத்தில் சேர்மன் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். அப்படிலாம் இந்த காலத்தில் அரசியல் செய்து வந்த நேரத்தில் தான் அவர் தவசம் போட்டு வந்து மேடையில் வந்து பேசுறது வாய்ப்பு கேட்பார். அந்த நேரத்தில் பின்னால் அவர் எம்எல்ஏ அவன் நினைச்சு இந்த கட்சிக்கு வந்தேன். நான் வந்து பின்னால் எம்எல்ஏ ஆவேன், மந்திரி ஆவேன், மாவட்ட செயலாளர், தலைமை கழக பொறுப்பாக அமைப்பு செயலாளர், சட்டமன்றத்தில் ஒரு 5 நிர்வாகிகளை எதிர்கட்சி பொருளாதார வருவாங்க கனவோடு நினைக்காம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி தீர்க்க ஒரு மானசீகமான தலைவர், ஒரு மக்கள் தலைவர். அவர் செய்த திட்டங்கள் படத்தின் மூலமாக சொன்ன திட்டங்கள் எல்லாம் நாடோடி மன்னன் என்ற ஒரு படம் உண்டு. இன்னைக்கு திமுக சொல்றாங்க, திமுக இன்னைக்கு விஜய் சொல்றாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. தம்பி ஒரு தம்பி தான் கூப்பிடணும் விஜய், ஏன்னா வயசு இருந்த என்கிட்ட ஒரு மெர்சல் படத்துக்கு வந்தாங்க. அந்த படத்தை காமிங்க. மெர்சல் படம் ரிலீஸ் நேரம் நான் அந்த செய்தி துறையில் அமைச்சராக சினிமா துறை என்கிட்ட நல்லா கழுங்க எல்லா மக்களும் தெரியும். அவன் அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். அன்னைக்கு அண்ணன்
எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கார்.